வணக்கம். நம்ம ஒரு விதை போடுறோம், அது முளைக்குது. அதை அதே இடத்துல வளர விட்டா அதனுடைய வளர்ச்சி அமோகமாக இருக்கும். அதுவே அதை பிடுங்கி வேற ஒரு இடத்துல நடும்போது அதனுடைய வளர்ச்சியில் கொஞ்சம் தொய்வு இருக்கும். ஏன்னா அது அந்த புது மண்ணில் வேரூன்றி அந்த மண்ணை இறுக்கமாக பற்றி அந்த மண்ணோட செட் ஆகிறதுக்கு காலதாமதமாகும். அதே போல தான் நம்ம வீட்டிலே பிறந்து வளர்கிற குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டோட சூழ்நிலை புரியும். எல்லாருடைய குணாதிசயங்களும் தெரியும். அது நம்ம குடும்பத்தில் ஒன்றி வாழும். அதுவே வேற ஒரு குடும்பத்தில் பிறந்து அந்த குடும்பத்து சூழலில் வாழற ஒரு பொண்ணை நம்ம குடும்பத்துக்கு மருமகளாக்கும்போது அது வந்த உடனே எல்லாரையும் புரிஞ்சுக்கணும், எல்லாரையும் அனுசரித்து போகணும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது எப்படிங்க முடியும்? ஒரு செடியை பிடுங்கி வேற ஒரு இடத்துல நட்டாலுமே அது அந்த மண்ணில் வேறுன்றதுக்கு காலதாமதம் ஆகுது. ஆனால் நீங்கள் ஒரு மரத்தையே பிடுங்கி வேற இடத்துல நடுறீங்க. ஆமாங்க, அந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டில் நிறைய சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க, அதிகமாக படிக்க வச்சிருக்காங்க. அப்படி பக்குவப்பட்ட முதிர்ச்சியான ஒரு பெண்ணை நம்ம வீட்டுக்கு மருமகளாக்கியிருக்கோம். ஒரு மரத்தை பிடுங்கி வேற ஒரு இடத்துல நட்டா மட்டும் போதுமா? அதுக்கு தண்ணி ஊற்றணும், அதை பராமரிக்கணும் இல்லையா? அதே போல தான் நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்த மருமகளுக்கு நம்ம குடும்பத்தோட சூழ்நிலை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, எல்லாருடைய குணாதிசயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படும். நாம தான் அதை பக்குவமாக எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளை மருமகளாக நினைச்சு அதிகாரம் பண்ணாம மகளா நினைச்சு வாழ வைங்க. ஆல் தி பெஸ்ட்.